ब्रह्मेन्द्र विक्रम वंदे श्रीमच्छटारिराजूजिते सिद्धं मदीयहृन्द्रमस्तु भगादिहिंस्य पितादिहिंमः घातादिहिंस्य सतादिहिंमः विद्यादिहिंमो ग्रहणदिहिंमः सकलदिहिंमः हितोदिहिंमः परदोदिहिंमः यतो यतो वापि ततो दिहिंमः दिहिंमदेवां न पदं न विद्यते तस्मात् दिहिंमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहते संकटाञ्जनाय अस्मद्गुरो भगवतोऽधिदये रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवद्यो बुद्धत्तां सदाशिवे प्रपद्ये निरवध्यानां यज्ञां शरणं भवबीजानां श्रीरङ्गे जयदेन्दुना करुणया असौस्ताविप्रेक्षितम् जातश्री नरसिंहकार्यमुनिः पादाम्बुजैर्गुञ्जरम् दान्भिक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तं बुधाद्वेषं श्रीभद्रङ्गशटारियोनिधिं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वी कलसरविगुणा संयमेन्द्र योगिने संप्रसादामि श्रीरङ्गकारि प्रभवेति पदेः प्राप्तस्थानं श्रीरङ्गेन्द्रमहप्रपद्ये सम्प्राप्त आध्यात्मिकाभ्यां चन्द्रभूतादिभ्यां अंतपूर्व परमद गमन श्रीमद्रंगसदादि श्रीमद्वेदवदं सदेशे श्रीमद्रंगसदारि योगी जननिस्तात्मरक्षापरं श्रीमद्रंगसदारिरघुराट्टाहमान्तद्वयं दुष्टादम्बविसर्जितं सुगुणे भान्तं महद्वं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेवी यतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य गुणमुदाग्र्यं नारायणाद्यैर्विदुर्निपादितं श्रीरङ्गनाथ यदिशेखरम् अर्चयामः। तिथिर्विष्णुस्तदा वारो नक्षत्रं विष्णुरेव च योगस्य करणं चैव सर्वं विष्णुमयं जगत्। कावेरी मध्यदेशे हिमकरशीतिरपुन्नागपार्श्वे ब्रह्माध्यात्याराधितेऽस्मिन् सहमुखसहजस्थापिते वेदसिंहे श्रीरङ्गाख्ये विमाने परिपतिते सायं रङ्गनाथं तेन श्रीशटारिप्रभृतिं सेवितं संशयावः। இன்றைய தினம் சுபமான வருஷம் பிறந்து அந்த வருஷத்தினுடைய பலனை பஞ்சாங்க பலன ரீதியில அனுபவிக்கிறதாக இந்த ஜிஎஸ்டிக்கு அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதாவது நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடையவர்களாக நல்லதே கேட்பது என்று குறிக்கோளுடைய ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்கிறது இன்றைய தினத்திலிருந்து தெரியுது. கிட்டத்தட்ட 75 பேர் 76 பேர் இருக்கா. அப்படி பஞ்சாங்க படத்தை சவணம் பண்றவளுக்கு பல நல்ல பலன்கள்லாம் ஏற்படும்னு ஜோதிடம் சொல்றது. இந்த பஞ்சாங்கத்துல
வாக்கிய பஞ்சாங்கம், விபரீத பஞ்சாங்கம்னு 2 விதமா இருக்கு. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் தான் அதிகமா இருக்கு. அதுல பிரசித்தமா இருப்பது அகல் 28, அதாவது பாம்பு பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. இன்னொன்னு கோவில் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவில் பஞ்சாங்கம். அதை தவிர நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கு. அதாவது ஆற்காடு பஞ்சாங்கம், ராமநாதபுரம் 108 திவ்ய தேச வாக்கிய பஞ்சாங்கம், அனுஷ்டான வாக்கிய பஞ்சாங்கம், புதுக்கோட்டை பஞ்சாங்கம். அந்த காலத்துல பழைய காலத்துல புதுக்கோட்டை பஞ்சாங்கம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி பலவிதமான பஞ்சாங்கங்கள் இப்ப சமீபத்துல கருடன் பஞ்சாங்கம் மிக பிரசித்தமா இருக்கு. ஆக இவ்வளவு பஞ்சாங்கம் இருந்தாலும் நமக்கு பஞ்சாங்கத்துல நாம எத்தனை பேர் பஞ்சாங்கத்தை பார்க்கான்றது கூட தெரியல. வாத்தியார்கள் இருக்கா, வாத்தியார் வச்சுதான் அவ இப்போ நல்ல காரியங்கள் பண்ணணுமோ, அது எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் அவன் சொல்லிடுறான். நம்ம பண்ணக்கூடிய சார்ஜாதிகளை கூட அவ ஞாபகம் வச்சுட்டு சொல்லிடுறா. அதனால நம்ம பஞ்சாங்கத்தை சொல்றது கூட பிரசக்தியே இல்லை. ஆனா அது வருஷம் ஆரம்பத்துல பஞ்சாங்கத்துடைய பலனை கேட்கறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கும். நிச்சயமே பஞ்சாங்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். காத்தால இருந்து சங்கல்பாதிகள் பண்ணும்போது இந்த திதிர், விஷ்ணு, சதாவார, திதி, நட்சத்திரம், வாரம் இவைகள்லாம் சில சமயம் பஞ்சாங்கத்தை பார்க்கும்போது தலையே சுத்தம். அதாவது ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சாதாரணமா இது பஞ்சாங்கத்தை பார்த்த உடனே இன்னைக்கு மூலம் 11 நாழி, முதல் நாள் கேட்ட 12 நாழி அப்படின்னு போட்டுருப்பான். உடனே அந்த மூல நட்சத்திரக்காரர் என்ன பண்ணுவார், ஓஹோ மூல நட்சத்திரம் 11 நாள் இருக்கு, மறுநாள் தான் மூல நட்சத்திரம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பார். இப்ப என்னைக்கு நட்சத்திரம் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆக வருஷ நட்சத்திரமாகும் இதெல்லாம் பஞ்சாங்கத்திலையும் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் முதல்ல ஆரம்பிக்கிட்டே சொன்னேன், சிதிர் விஷ்ணு சதாபாரம் நட்சத்திரம் விஷ்ணு வச்சா யோகஸ்ட கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு எல்லாமே எம்பெருமானுடைய திருநாமம் தான். வருஷம் தமிழ் வருஷத்துக்கு மொத்தம் 60 வருஷங்கள் பெயர்கள். அது மொத்தம் எம்பெருமானையே குறிக்கக்கூடிய பெயர்கள். அதே மாதிரி வாரம், நட்சத்திரம், வாரத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்ன விசேஷம் அப்படின்னா, வாரம்னா இந்த கிழமை ஆரம்பிக்கிறதுக்கு வாரம்னு பேர். இப்ப இம்மால இருந்து தீர்த்தாமர்றா, அதாவது பொழுது விடியிருக்கு, அதாவது சூரியோதயம் ஆறதுக்கு முன்னாடி தீர்த்தாமர்றா. ஆனா அது காலத்தால 5 மணி. இங்கிலீஷ் பிரகாரம் அது அன்னைக்கு தேதி கணக்கு. ஆனா தீர்த்தாமர சங்கல்ப வச்சு என்ன பண்ணா, அன்னைக்கு சப்போஸ் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனாக்க சனிக்கிழமை தான் சொல்லணும். ஏன்னா வாரம் இல்லாம உதயத்துல இருந்து தான் வாரம் கணக்கு. நட்சத்திரங்கள் முதல் நாள் ராத்திரி வந்துடும், முதல் நாள் சாயங்காலம் வந்துடும், அப்படிலாம் வந்துடும். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் ஆக இவைகள்லாம் அறிவதற்காக ஐசிங்க சமப்பட்டு வெளியுறவுங்க ஆன்மீக கிரந்தத்துல அனுபந்தத்துல இந்த காலத்தெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதிர்ச்சின்னா என்ன அப்படின்னு நிறைய பூர்ணமா எழுதியாரு. அப்படி இந்த பஞ்சாங்கமானது நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடியது. இதுக்கு முழுக்க இதுக்கு தனி திறமை வரும். பஞ்சாங்கம் நிர்ணயம் பண்றதுக்கு சாதாரண இல்லை. அதனால அந்த பரம்பரையில வந்தவர்கள் மகான்கள் அவள்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கும் அவளுடைய சந்ததிகள் அந்த பஞ்சாங்கத்தினுடைய காரியத்தை பண்ணிட்டே வந்துருக்கார். அந்த ரீதியில இப்போ ஸ்ரீசன்னதியில அனுஷ்டானத்துல இருக்கக்கூடியது கோவில் பஞ்சாங்கம், அதாவது ஸ்ரீரங்கம் கோவில் பஞ்சாங்கம். அதுதான் நிச்சயம் காத்தால விஸ்வபத்துக்கு போது பஞ்சாங்கத்தை சேவிப்பார். ஆத்துல பெரும்பாலும் முக்கால்வாசி பேர் எல்லாரும் அசல் 28வது பஞ்சாங்கம் தான், அதாவது பாம்பு பஞ்சாங்கம் தான் வச்சிருப்பாங்க. ஆக பிரதானமாக இருக்கக்கூடியது இந்த 2 பஞ்சாங்கம்.
அதுல இந்த வருஷத்தினுடைய பெயரானது விஸ்வாவசு அப்படின்னு. விஸ்வாவசுனா என்ன அப்படின்னா, வசூனாலும் சம்பத்து, விஸ்வம் தான் ஜெகத்து. ஆக விஸ்வம் விஷ்ணு சர்க்காரன்னு ஆரம்பிக்கிட்டே சகஸ்ரநாமத்துல விஸ்வம் தான். இந்த விஸ்வத்தை ஜெகத்தை எல்லாம் தன்னுடைய செல்வமாக ஐஸ்வர்யமாக உடையவன் எம்பெருமான். ஆக இந்த விஸ்வாவசு வருஷமானது இந்த ஜகத்தை எல்லாம், அதாவது 2 விபூதிகள், நித்திய விபூதி, லீலா விபூதி, இவை இரண்டையும் தன்னுடைய சொத்தாக உடையவன் எம்பெருமான். அவனுடைய அனுகிரகத்தினால இந்த உலகமாவது உண்டாகி நாமெல்லாம் இன்னைக்கு ஜீவிச்சிருக்கோம். அவனுடைய அனுகிரகத்தினால அவர்களுக்கு அனுரூபமாக அனுகிரகத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள். அரசாணிப்பாள வெங்கடாபுரின்னு ஒரு சுவாமி, அவர் விஸ்வசம்புன்னு ஒரு நாடகம், அதுல விஸ்வாவசு கிருஷானு அப்படின்னு 2 கேரக்டர்ஸ். அதுல விஸ்வாவசு அப்படின்றவர் நல்ல எண்ணங்களை உடையவர், கிருஷானு அப்படின்றவர் கோணலான புத்தியை உடையவர். அப்படிப்பட்ட நாம் ஜகத்துல இருப்போரோ யோகோ பின்ன ருச்சிகின்ற ரீதியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் பலவிதம், செயல்களும் பலவிதமா இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது. சாஸ்திரங்கள்ல கூட அனுஷ்டானங்கள் பலவிதமா இருக்கு. ஆக அதுல எது நல்லது எது கெட்டது, இந்த படைப்பிலேயே 2 கலந்துதான் இருக்கு. நல்லவர்கள் கெட்டவர்கள் இப்படி எல்லாம் கலந்து இருக்கு. ஆக நாம் இந்த ஜகத்துக்கெல்லாம் ஆதாரபூதான எம்பெருமான நாம் புத்தியை சேவிச்சோம்னா அவன் நமக்கு நல்ல புத்தி கொடுப்பான். அந்த வெங்கடாபுரி விஸ்வசம்புல விஸ்வாவசுன்றதுக்கு நல்ல புத்தி இருக்கா மாதிரி நமக்கும் நல்ல. சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல விவேகன்னு ஒரு கேரக்டர், துர்மதி அப்படின்னு இன்னொரு கேரக்டர், சுமதி. விவேகனுக்கு சுமதின்னு அவன் 2 பேரும் ஒரு சேர்த்து. இவன் மன்மதன், காமக்ரோதாதிகள்லாம் அது ஒரு கேரக்டர். இப்படி எல்லாம் அந்த கெட்டவர்கள் நல்லவர்களை தனியா பிரித்து அந்த நாடகத்தை சங்கல்பத்தில் ஆச்சரியமா சுவாமி தேசிகன் பல விஷயங்கள் காய்கிறார். ஆக அந்த விவேகன்றவன் அந்த டிராமாவில சங்கல்ப சூரியோதயத்துல இந்த ஜீவனெல்லாம் நல்வழிப்படுத்தி ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் எம்பெருமானத்தினுடைய அடையணும் அப்படின்ட்டு லோகத்துல பிரச்சாரம் பண்றான். அவனுக்கு பல தடங்கல்கள் வருது, அதெல்லாம் அந்த நாடகத்துல அனுபவி. இப்படி பூர்வ சுவாமி தேசிகன் அதுக்கு முன்னாடி எல்லாருமே யோகத்தை திருத்துவதற்காக பல படிகள்ல அவ பேசப்பட்டிருக்கார். அந்த இதுல இந்த எம்பெருமான் இந்த பஞ்சாங்க சாஸ்திரத்தையும் அவனே தான் படிச்சிருக்கான். அதனாலதான் பெரியவாள்லாம் சொல்றான், இந்த தித்தியாகட்டும் நட்சத்திரமாகட்டும் வாரமாகட்டும் யோகம் கரணம் இவங்களெல்லாம் சாட்சாத் விஷ்ணுவேதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இந்த வருஷத்துடைய பலனை சொல்லச்சு, இந்த வருஷத்துக்கு ராஜா யாருன்னா அப்படின்னா சூரியன். அதாவது இதுலயே பல பிரிவுகள் உண்டு. இந்த ஆங்கில ஆண்டு, கொல்லம், கலியப்தம், கலி பசலி, இந்த வள்ளுவர் ஆண்டு, இதெல்லாம் சில இதெல்லாம் போடலாம்.
அந்த மாதிரி வரும்போது சாலிவாகன கதாசத்தாக சாலிவாகின வருஷம் கதசாலி வாகனம்னு ஒரு வருஷம். அது இப்போ 1947-48 தான் நடக்குது. ஆனா இந்த கலி எப்படி நடக்குதுனாக்கா 5020, அதாவது நம்மாழ்வார் ஒரு செவ்வாய் முன்னம் பிறந்திலேன்னு வருத்தப்பட்ட, ஏன்னா அவர் பிறந்தே கலியுகம் ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா 5126 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய அவதாரம் முடிஞ்சிருக்கு. கிருஷ்ணனுடைய அவதாரம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சு இப்போ 5126 வருஷம் ஆரம்பிச்சு. இதுல வித்தியமலைக்கு வடக்கு பக்கம், விந்தியமலை தெற்க பறக்கும் அப்படின்னு ரெண்டா பிரிக்குது. விந்தியமலை தான் பிரிக்குது இந்த தேசத்தை. ஆக இந்த வருஷத்துல விந்திய பருவத்துல தெற்கு இருக்கிறவர்களுக்கு தான் நமக்கு தான் இந்த இந்த வருஷத்துக்கு விஸ்வாவசு பேர். இதுக்கு இந்த வருஷத்துக்கு ராஜா சூரியன். ஸ்ரீரங்க பஞ்சாயத்துல ராஜா சூரியனா இருந்தா என்ன பலன், அந்த ராஜாவுக்கு என்ன காரியம்? அந்யோன்ய வைரம் பூபானா தானிய விஷ்டி விநாசனம் சோர பீடாகி மகாதாச்ச சூரிய சம்வத்சராதிபே. இந்த வருஷத்துக்கு ராஜா யாருன்னா சூரியன் இல்லையா? அந்த சூரியன் அதிபதியா இருக்கிறதுனால அரச ராஜாக்களுக்குள்ள பகைகள் ஏற்படும். இப்ப ராஜாங்கன்னா இப்பதான் அதாவது வடநாடு தென்னாடு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு பகைகள்லாம் ஏற்படும். அதுதான் இங்க சம்ஸ்கிருத சோதனை அந்யோன்ய வைரம் பூபானா, இந்த லோகத்தை ஆளக்கூடிய இருக்காலே அவளுக்கெல்லாம் பகை ஏற்படும். தானிய வெற்றி விநாசனம். இந்த விஸ்வாசனுடைய பலனை சொல்லச்சே பயிர் விலை மழை வெற்றி இவெல்லாம் மத்தியமா இருக்கும். ஆனா திருட்டு ரோகம் இதெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறது. ஆனா இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய பலன் பயிர் இவைகள்லாம் சாதாரணமா தான் இருக்கும். அதே சமயத்துல திருட்டு கொள்ளை ரோகம் இதெல்லாம் அதிகமா இருக்கு. அதே வடக்க பாரதஸ்பத்தியமானு பேர். அதுக்கு இப்பதான் காலை தோஷம் ஆரம்பம். அங்க அதிக மழை எல்லாம் தெரிஞ்சு அங்க ஜனக்கெல்லாம் சௌக்கியமா இருப்பான்னு சொல்ற. அதுக்கு அடுத்தது மந்திரி யாருன்னா சந்திரன். சூரியன் சொல்லியாச்சு, சந்திரன். நல்ல அதாவது மந்திரி சந்திரஹா சுவிட்டி சரசஸ்யானி பலிதானி பவந்தி வை சேமம் சுபிக்ஷம் ஆரோக்கியம் நிசாநாசே மந்திரி. அதாவது இந்த வருஷத்துக்கு மந்திரி அதனால என்ன பலன், சந்திரனால என்ன பலன் நமக்குன்னா நல்ல மழை பெய்யும், பயிரெல்லாம் பலித்தமாகும். அதான் சொல்ற. சுவிட்டிகி சர்வசஸ்யானி பலிதானி பவந்தி வை சேமம் சுபிக்ஷம் ஆரோக்கியம் நிசாநாசேது மந்திரி. அதாவது சேம ஆரோக்கியங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். ஆரோக்கியம்லாம் இருக்கு.
அதுக்கப்புறம் சேனாதிபதி யாரு அப்படின்னு சொன்னா, சேனாதிபதி சூரியன். ராஜாவுக்கு தான் ஒரு சூரியன் சொல்றாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த சேனாதிபதி திருப்பி சூரியன் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, சூரியனுக்கு எத்தனையோ உபதேவதைகள்லாம் இருப்பான். அதுல பக்தர் அவர் என்ன பண்ணாக்க, ரத்ன விருத்தி பயம் பீடா சத்யநாசா அல்ப சௌக்கியம் ராஜ்யாம் யுத்தம் தத்திர தத்திர சூரிய சேனாதிபே சதி. அவர் என்ன பண்ணுவார், ரத்தனம் விருத்தியாகும், பயிருக்கு கெடுதல் உண்டாகும், அங்கங்க பயம் பீட ராஜாக்களுக்குள்ள சண்டை இதெல்லாம் ஏற்படும் சூரியனால. அப்புறம் சத்திய அதிபதி குரு, சத்தியன்னா பயிர், பயிர்களுக்கு அதிபதி யாரான வியாழன். அவரால் நமக்கு லாபம். பவந்தி காவ சுதுகாக பலிதா தானிய ஜாதய நீதி யுக்தா சதா பூபா ஜீவே சத்யாதிபே சதி. பூமியில எல்லா சௌக்கியம் ஏற்படும். பசுக்கள் விசேஷமா பால கறக்கும், ராஜாக்கள்லாம் நீதியா இருப்பார்கள். இப்ப அங்கெல்லாம் ஒருத்த பகை அதிகமாக சொல்றாங்க, இங்க ராஜாக்கள்லாம் நீதியோடு இருப்பான்னு சொல்றா. அப்படின்னா அது சில தேசங்கள் இருப்பா, மொத்தத்துல வரும்போது அங்க இதுவாகும். இப்ப இந்தியாவை பிரிச்சிருக்கா, சில மாநிலங்கள் ரொம்ப சௌக்கியமா இருக்கு, எந்த விதமான ப்ராப்ளம் தான் சௌக்கியமா இருக்கு. சில மாநிலங்கள்ல அது மாதிரி அந்தந்த அதிபதிகள் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி மாட்டாங்க. அதுக்கப்புறம் தானியாதிபதி அவர் யாருன்னா குஜன். குஜன்றது யாருன்னா செவ்வா. அவருடைய காரியம் என்ன அப்படின்னா, மகா அர்க்கம் சொல்ப சஸ்யஞ்ச ரௌத்ரம் சத்தியம் பலாவகம் ரத்த பூமி சுபலிதா பௌமே தானியாதிபே சதி. இங்க தானியாதிபதினா இந்த புல்லு தானியம் இதெல்லாம் அற்ப தானியங்கள், இதெல்லாம் நிறைய விலை அதிகரிக்கும். இந்த பூமியிலேயே ரொம்ப செம்மண் ரத்த நிறமா இருக்கு, அந்த பூமி எதுக்குமே உபயோகப்படாது. அதுதான் அதாவது தரமேறி போயிடும், அந்த பூமி தான் அதிகம் சொல்றேன். சிவபூமி வரைக்கும் அப்படின்னு சொல்றேன். அதான் அங்க தொலைச்சு ரத்த பூமி பலிதா, ரத்த பூமி சிவப்பு தான் அதிகமா இருக்கு. அதனால தானிய அதிகம் சரியா வளராது. அப்புறம் அர்காதிபதி அதுக்கு யாருன்னா அதுவும் சூரியன். மாத்தி மாத்தி ஒரு சூரியன் வரும், அப்புறம் அடுத்த கிரகம் வரும். இதுல அனர்கம் அல்ப விஷ்டிச்ச பிரஜாபயம் ததா ராஜ்யாம் பரஸ்பரம் குரோத சூரிய அர்காதிபே சதி. மழை குறைவு, விலை ஏற்றம், ஜனங்களுக்கு பசி, இந்த உபாதைகள்ல பயம்லாம் உண்டாகும், ராஜாக்களுக்குள்ள கலவரம் உண்டாகும் அப்படின்னு அங்க சொன்ன. மேகாதிபதி சூரியன் பலன் என்ன அப்படின்னு சொன்னா, மகத்வயம் பலம் சொல்பம் விஷ்டிஷ்டா கண்டமண்டலே ரத்ததானியானி ஜாயந்தே நவோ மேகாதிபே சதி. இந்த மேகாதிபதி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் அற்ப பலன்கள், பயம் அதிகமாகும், சிறுதானியம் நிறைய விளையும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு. அப்புறம்
ரசாதிபதி அவருக்கு யார் அதிபதி தேவன்? சனி பகவான். அவர் என்ன சொல்றார்? மந்த விருஷ்டி மத்திய சத்தியம் ரசதானியாதனக்ஷய ம்லேச்ச அனான் ஜாயதே விருத்தி மந்தே ரசாதிபே. இந்த ரசாதிபதினு அந்த சில வஸ்துக்களை ரசங்கள் இருக்குள்ள சுவை, அந்த சுவைக்கு அறிஞ்ச சனி. அவன் தான் கொஞ்சம் போற மழை தான் கொடுப்பான், பயிரும் குறைச்சல் தான். ஆனா இந்த ரச வகையான தானியம் தனங்கள்லாம் அவர்களுக்கு சேதம் ஏற்படும். பிளாச்சர்கள் அதிகமாயிடுவான். எங்க பார்த்தாலும் பிளாச்சர்கள் வந்துடுவான். அடிப்படையாக தான் லேசா இப்ப எல்லா இடத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்புறம் நீரசாதிபதி அது யாருன்னா புதன். அவர் பலன் என்னன்னாக்க சுத்தி திரவியானி சர்வாணி ஹேம காருத்மதானி அதி விவசானி வர்த்தந்தே சோமஜே நீரசாதிபே. இவர் என்ன பண்றாருனாக்க நீரசாதி புதன் பொற்கொள்ளுடைய வியாபாரம், அதாவது தங்க வியாபாரம். ஆச்சாரி அவர்களுடைய வேலைகள்லாம், அதாவது அவர்களுடைய காரியம் என்ன? சொர்ணம், முத்து, அப்புறம் பச்சைக்கல், அந்த கல் எல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் விருத்தியாகும். அப்புறம் பசுநாயகா யாரு அப்படின்னு சொன்னா யமன். இந்த யமன் யமன் யாருன்னா அனர்க்கம் அல்பமிஷ்டிச்ச அல்பக்ஷீரம் ததாதனம் பசுபீடா பவே நிச்சம் யமஸ்சே பசுநாயகே. இந்த பசுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற யமன் அவன் அல்பவிருஷ்டி. அதனால மாடுக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய தானியமும் கிடைக்காது. அதுக்கு இந்த மாடுலேருந்து வரக்கூடிய கால்லாம் ரொம்ப இது. அதனால பசுக்கு பீடை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டார். இங்க சொல்லச்சே முதல்ல விஞ்சிய பருவத்துக்கு தெற்க பருவத்துல நீலமேகம் உற்பத்தி ஆகுன்னு சொல்லிட்டான். அதாவது பாம்பு நேரத்துல அந்த நீலமேகம் தட்சிண திசி ஜாதகா நீலமேகா. மேரோஹோ, மேருமலையினுடைய தட்சிண திசையில உண்டாகக்கூடியது நீலமேகம். அந்த நீலமேகம் என்ன பண்ண பலன் என்னன்னாக்க மகார்க மத்திய விருஷ்டிச்ச மத்திய சத்தியம் நிராமகன். அதனுடைய காரியம் என்னன்னாக்க மழை அல்பமா தான் பெய்யும், பயிர்கள்லாம் சாதாரணமா விளையும். அசோபனஞ்ச ஜீவானா நீலமேக லட்சணம். அந்த நீலமேக லட்சணம் என்ன? அசோபனம் தான் உண்டாகும். ஜீவர்களுக்கெல்லாம் சோபனம் உண்டாது, மங்களம் உண்டாகாது. அது வருஷமானக துவயம். அது எப்படிப்பட்ட அந்த நீலமேகம் எப்படி எவ்வளவு தூரம் இருக்குனாக்க தேவமானத்தான் 100 யோஜனை இருக்கான். அந்த 100 யோஜனை உயரம், 60 யோஜனை அகலம். அந்த மரக்காலுக்கு இவ்வளவு பெருசு. அந்த மரக்கால்ல 2 மரக்கால் தான் மழை பெய்யுமா பூமியில. இதுல மொத்தமே மழை பெய்யுறது 2 மரக்கால். அந்த மரக்கால் எப்படிப்பட்டதுன்னா 100 யோஜனை உயரம், 60 யோஜனை அகலம். அதுல 2 மரக்கால் பெய்யுமா. இதுல 10 பாகம் சமுத்திரங்கள் பெய்யும், 6 பாகம் மலையில, 4 பாகம் பூமியில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. அதனால சாதாரண, அதாவது இதெல்லாம் பஞ்சாயத்து கிடைக்கக்கூடியது. இவைகள் எல்லாம் மீறி எம்பெருமானுடைய விஸ்வாவசனுடைய வருஷத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய நம் சாட்சாத் எம்பெருமான் இருக்கானே, அவனை நாம நிச்சயம் ஆராய்ச்சி வந்தோம்னாக்க இந்த பலன்கள்லாம் நம்மளுக்கு பயத்தை உண்டு பண்ணாரு. ராஜ்யத்தை ஒருத்தன் ஆட்சி சார்ந்திருக்கான். ஆனா நாம பெரும்பாலும் நிமிடம் நமக்கு ஒன்றும் ஆபத்து ஏற்படுறது இல்லை. அவன் அடிச்சது ஒன்றும் விஷயம் இல்லாத அடிச்சு போறாங்க தவிர. அதனால இந்த பலன்கள் இருக்கேன்னு கவலைப்படலாம். இதெல்லாம் கணிக்க கூடா.
இது கணிக்கிறது. இதுல இன்னும் ஆற்காடு பஞ்சத்தை பார்த்தா இன்னும் விவரமா போட்டிருக்கான். பஞ்சாங்கம் இருக்கும்போது அந்த ஆற்காடு பஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுலதான் இவ சாத்திய ரீதியில அப்படியே இதுல போட்டிருக்கா. இதுல இந்த வருஷத்துடைய வருஷ ஆதானியம் அப்படின்னு வருஷத்துல விளையக்கூடிய தானியங்கள் சொல்ற. அதுல மழையானது 11 பங்கு தான், தானியம் 11 பங்கு இருக்கும். சீதம்னா ஒரு குளிர்ச்சியான தன்மை, அது 19, சிரணம் புள்ளி 7. இதெல்லாம் அளவு. உஷ்ணம் அதிகமா இருக்கு. அதாவது சீதத்தை விட உஷ்ணம் அதிகம். மாறுக்காக காற்று, அந்த காற்று 13 அளவு தான் இருக்கும். பிரஜாவிருத்தி, இது நடுவில் குழந்தைகள், அதாவது மக்கள் உற்பத்தி 15% இருக்கலாம். பிரஜாக்ஷய, அதாவது இறந்து போவர்கள், அதுவும் 15%. அதாவது 15, இந்த அளவுலாம் சொல்ல முடியாது. அதனால இந்த அளவுன்றது நம்ம 15% தான். அது எப்படின்னு தெரியல. ராஜ விஷ்ணுரசு, ராஜாக்களுடைய அவனுடைய பகை இருக்க. அதுல சில ராஜாக்கள் கவலையே இல்லாம இருப்பா, அவ 15%. உக்ரம், அதுல 5 பேர். புண்ணியம் பண்ண ராஜாக்கள் 5%, பாபம் பண்ண ராஜாக்கள் 5. வியாதியால பிடிக்கக்கூடிய ஜனங்கள் 9%. வியாதி சாந்தி, அதே வியாதி வந்தவர்களுக்கு பலன் தரக்கூடியவர்கள் 9%. ஆச்சாரம் உள்ள எத்தனை பேர் இருக்கா இவ்வளவு பிரஜைகள்ல அப்படி சொன்னா 17 அளவு சொல்லியிருக்கு. அனாச்சாரா 5, மரணாணி 15, ஜன்மானி 11. தேச உபதிரவம் எந்த அளவுக்கு இருந்தா 13 அளவுக்கு. தேவ சுவாஸ்தியம், அந்த தேசமானது நல்ல கட்டுப்பாடோடு இருக்கு, அதாவது சேஃபா இருக்கு அப்படின்னு சொன்னா அது 13. சோர பயம், திருட்டு பயம், அது 9. சோர நாசனம், அந்த திருடர்களுடைய நாசம் 3%. அக்னி பயம், அதாவது ஒவ்வொரு இடத்தையும் உச்சத்துடைய தீக்ஷ்ணம் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி இந்த அக்னி பயம் எவ்வளவு இருக்குன்னா 3%. அக்னி சாந்தி, அதுவும் 3%. துஷ்ட நிகிரக, அது 15. சிஷ்ட பரிபாலனம் அது 15. பிராணி சௌக்கியம், பிராணிகள்லாம் சௌக்கியமா இருக்குது 11 அளவுக்கு. பிராணி துக்கம், அதுவும் சமமா 11 இருக்கு. மகோத்பாதகம்னா நிறைய பாபங்கள் பண்றது 11. நைஷ்டிகம் சொன்னா இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி விரதத்தோடு இருக்கக்கூடியது, நியமத்தோடு இருக்கக்கூடியது 7%. மின்னல் 1. சிலாவரிசாக, கல்மழை, அந்த கல்மழை 3%. கர்ஜிதம், இடி மின்னல், அதெல்லாம் 3. அதிவிஷ்டி 17, அனாவிருஷ்டி 19. ஆக இந்த மழை வீணானது அதிவிஷ்டியை விட அனாவிருஷ்டி நிறைய போறது. மூஷிக்காக 9, தலபாக, சுக்காக, இதெல்லாம் சக்கரம், பரசக்கரம், இவைகள்லாம் அளவு போட்டிருக்க. இப்படி இவைகள்லாம் ஸ்ரீரங்க பஞ்சாங்கல்ல. மேஷ சங்கராந்தி பதம், ராத்திரம் சஸ்யாபிவிருத்தி சாது கேம ஆரோக்கிய சுபிக்ஷது. இந்த வருஷத்தினுடைய மேஷ மாசம் இல்லையோ, அந்த மேஷ மாசத்துடைய பலனானது ராத்திரியில கொஞ்சம் மழை பெய்யும், பயிர்கள் விருத்தியடையும், கேம ஆரோக்கிய சுபிக்ஷம், அதாவது ஆரோக்கியமும் கேமமும் உண்டானது மேஷ ராசியுடைய பலன். ஆக அது ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார். இந்த விஸ்வாவசத்துடைய பலனை அதுக்கு ஒரு வெண்பா சொல்லலாம். அந்த வெண்பால சொல்லச்ச விஸ்வாவசு வருஷம் வெள்ளாண்மை ஏறும், பசுமாடு மாடு பலிக்கும், சிசு நாசம், மற்றையோரோ வாழ்வார்கள், மாதவங்கள் நீருமே, உற்று உலகினில் மழை உண்டு, நல்ல மழை உண்டு. உலகில் நல்ல மழை உண்டு.
அப்படின்னு, அதாவது பசுமாடு மாடு பலிக்கும்னு சொல்ற. அதாவது மொத்தத்துல ஒவ்வொரு ராஜா மந்திரி இவெல்லாம் இருக்கும்போது அவளுடைய பலன் சொல்லிச்சு, கடைசியில பாட்டுல சொல்லிச்சு பசு மாடு மாடு இவைகள்லாம் நல்லா இருக்கும், ஆனா குழந்தைகள் நாசம் ஏற்படும், ஆனா மற்றவர்கள்லாம் வாழ்வா. இந்த குழந்தைகளுடைய நாசம் அதிகமா இருக்கும். மற்ற மாதவங்கள் மீறுமே, மாதவங்கள் மீறுமேன்னா அவதான் பக்தியோடு இருப்பா. உற்று உலகினில் உற்று உலகின் நல்ல மழை உண்டு. ஆக இந்த வருஷத்துல பொதுவான இது நல்ல மழை உண்டுன்னு சொல்றாரு. இப்ப இந்த ரீதியில இன்றைக்கு மாசம் பிறகுற நாளை சேவிச்சோம்னா தமிழ் வருஷம் மொத்தம் 60, மாசங்கள் மொத்தம் 12. இந்த வருஷத்துல சௌரமானம் சாந்திரமானம் 2. சௌரமானம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா அமாவாசைக்கு அடுத்த பிரதம, அதுல இருந்து மாதம் பிறக்கக்கூடியது சௌரமானம். அதே சாந்திரமானது சந்திர ரீதியில பிறகும். அதுக்கு சித்திரை, இந்த சாந்திரமான ரீதிக்கெல்லாம் வர்றதுக்குலாம் சித்திரை மேகம், சித்திரை வைகாசி ஆணி ஆடி அப்படின்னு பேர் வரும். சௌரமானத்துக்கு சைத்திரம் வைகாசம் அசாடம் மிதுனம் அப்படின்னு அப்படி வரும். அதாக சௌரமான நம்ம பக்கத்திலேயே சில பேர் சார்த்தம் பண்ணிச்சு சௌரமான ரீதியில வந்து சார்த்தம் பண்றா. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த அதிச்சி இதெல்லாம் வரைய வராது, அதுல சரி கரெக்டா வந்துடும் அந்த அந்த ரீதியில வச்சுருந்தாங்க. ஆனா அது நல்ல காரியத்துக்கெல்லாம் சாந்திரமாக ரீதி வச்சுக்கிறா. அந்த மாதிரி சித்திகள் வரும்போது சௌரமானத்தை வச்சுக்கிறா. அப்படி அனுஷ்டானங்கள் இருக்கு. அதுல வரும்போது ரித்துக்கள் மொத்தம் 6 ரித்துக்கள். அதாவது வசந்த ரித்து, வசந்தம், அதுக்கப்புறம் கிரீஷ்ம ரித்து, அதுக்கப்புறம் வருஷ ரித்து, சரத் ரித்து, சரத் விருச்சிக, ஹேமந்த் ரித்து, அதுக்கப்புறம் சிஷ்ய ரித்து. இப்படி 3, ஒவ்வொரு ரித்துக்கும் 2 மாசம். வசந்த ரித்துக்கு 2 மாசம். இந்த வசந்த ரித்துவுல நல்ல காரியங்கள், அதாவது முகூர்த்தங்கள், உபநயனாதிகள், மாசி மாசத்துக்கு மாசி புனல் விசேஷமா எடுத்தா கூட இந்த வசந்த காலத்துல வசந்த ரித்துவில பண்றதுதான் விசேஷம். அப்படிப்பட்ட இந்த விஸ்வாவசு மாதமானது, விஸ்வாவசனுடைய அர்த்தம் முதலே சொல்லிட்டேன். விஸ்வாவசுனாக்க இந்த விஸ்வத்தெல்லாம் தனக்கு செல்வமாக உடையவன் எம்பெருமான். ஆனால் இந்த விஸ்வாவசு சாட்சாத் எம்பெருமானதான் குறிக்கக்கூடியது. அந்த ரீதியில இன்னைக்கு திங்கட்கிழமை, அதாவது முதல் நாள், அதாவது திங்கட்கிழமை பின்னால, அதாவது முதல் நாள் ராத்திரி கடைசியில திங்கட்கிழமை பின்னாலேயே மாசம் பிறந்துருக்கு. அந்த முதல் நாளே மாசம் பிறந்தனால அதே நான் நேற்று ஒரு 30 நாளைக்கு, அதாவது 40 நாளைக்கு பிறந்தாலும் டேட் தான் தர்ப்பணம் ஆயிருக்கும். ஆனா அது நல்ல காலம் பின்னால பிறந்தனால இன்னைக்கு திங்கட்கிழமை. திங்கட்கிழமையில பிரதம தீசி, அதாவது அது பிறகச்சே பிரதம தீசி தான். ஆனா நம்ம எழுந்து தீர்த்தா மாதிரி சில பிமாலய எழுந்து தீர்த்தா மாட்ட பிரதம தீதியிலே பண்ணிடலாம். இல்ல 8 மணிக்கு மேல பண்ணானாக்க அவளுக்கெல்லாம் தித்திய தீதி வந்துடும். ஆக இந்த பஞ்சாயத்து கையில பஞ்சாயத்து பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், விசேஷமான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதியே ஒரு தேஜோபிஷேகமான சுவாதி நட்சத்திரத்துக்கு தேஜஸே தேஜோ, அதாவது சுசும்பம் தான் 6வது தெய்வ. அவனுடைய நட்சத்திரம் அது அக்னி தேவதை. அவருடைய சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு. ஆனா 8 மணிக்கு மேல சங்கல்பம் பண்றவ அவளும் சுவாதி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு விஷ்ணுவுக்கு
இந்த தர்ப்பணம் பண்றதுக்கு விஷு புண்ணிய காலம் பேர். அதாவது விஷு, சடசீதி, அப்புறம் விஷ்ணுபதி, அதுக்கப்புறம் விஷ்ணுபதி, விஷ்ணுபதி நான்கா பிரிக்கிறா சார். சடசீதி, விஷ்ணுபதி, விஷ்ணு, அப்புறம் தட்சிணாயனம், உத்தராயணம். அயனம், அயனம் 2, விஷ்ணு 2, அதுக்கப்புறம் விஷ்ணுபதி 4, சடசீதி 4. ஆக 4 4 8 2 10 12. சித்திரை ஐப்பசி ரெண்டும் விஷு. ஐப்பசி விஷுன்னு சொல்லுவா, சித்திரை மாசம் விஷுன்னு சொல்லுவா. வைகாசி மாசம் வந்ததுன்னா அது விஷ்ணுபதி ஆயிடும். ஆக சித்திரை விஷு, வைகாசி விஷ்ணுபதி, ஆணி சடசீதி ஆகும். அப்புறம் ஆடி மாசம் தட்சிணாயனம், அயனத்துல வந்துடும். ஆவணி விஷ்ணுபதி, புரட்டாசி சடசீதி, ஐப்பசி விஷு, கார்த்திகை விஷ்ணுபதி, மார்கழி சடசீதி, தை அயனம், மாசி விஷ்ணுபதி, பங்குனி சடசீதி. இப்படி அயனம், விஷ்ணுபதி, சடசீதி. அதனால நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் அதனால்தான் சடசீதி புண்ணிய காலே, விஷ்ணுபதி புண்ணிய காலே இதெல்லாம் சங்கல்பம் பண்ணலாம். இன்னைக்கு காத்தால பிரதம 5.6 வினாடி. ஒரு நாடி அப்படின்னு சொன்னா 24 நிமிஷம். நாமளே இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். பஞ்சாங்கத்தை பார்த்தா இப்போ சில பஞ்சாங்கத்தெல்லாம் நாழிகை போட மாட்டான். இந்த டீக்கிற கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்க போட மாட்டான். அதுல மணி தான் போட்டிருப்பான். அதாவது நாழிகை போட்டு பேக்கெட்ல இத்தனை மணி இப்படி இருக்குன்னு போடுவான். அதே மாதிரி இன்னைக்கு பிரதமையானது இது இப்போ கிருஷ்ணபக்ஷம் நடந்தது. கிருஷ்ணபக்ஷம் ஆரம்பம். இந்த வருஷமே கிருஷ்ணபக்ஷத்தை ஆரம்பிக்கிறதுனால இது பட்சமே ஒரு கருப்பு தானே. அதனால்தான் ஆரம்பத்திலே கொஞ்சம் சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா இவ்வளவு இருந்தா கூட சுவாதி நட்சத்திரம் அதெல்லாம் போக்கும்படியா பண்றது அதனுடைய ஒரு தேஜம். யோக கரணங்கள் இருக்கு. நட்சத்திரம் மொத்தம் 27. அந்த 27 ஒரு நாளைக்கு நட்சத்திரம் 2 வரும். இப்ப பாருங்க, இன்னைக்கு சுவாதி 43 நாள், அதாவது ராத்திரி 11 மணி விட்டோம். அதுக்கு மேல விசாகம் வந்துடுறது. அப்போ மறுநாள் காத்தால் எழுந்தவுடனே விசாகம் தான் இருக்கும். அந்த 60 நாளையும் அந்த 60 நாள் 43 நாள் சுவாதி போயிடுச்சுன்னா அப்புறம் அடுத்தது 17 நாள் விசாகம். யோகம் கரணங்கள், யோகமும் கரணங்களுமே குறைச்சல் தான். அது 27 யோகம்னு மறைச்சு யோகங்கள் 27 இருக்கு. நட்சத்திரம் போல யோகங்கள் 27 இருக்கு. கரணங்கள் மொத்தம் 11 தான். அந்த கரணங்கள், இந்த யோகங்கள் என்னாகும், யாரும் அதிகமா ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அதனால்தான் சங்கல்பத்துல என்ன பண்ணுச்சு, ஸ்ரீ விஷ்ணு யோக ஸ்ரீ விஷ்ணு கரணன்னு பெரும்பாலான சிஸ்டர்கள்லாம் சங்கல்பத்தை வச்சுடுறா. சில பேர் சில மகான்கள்லாம் கரணத்தை சொல்லியே சங்கல்பம் பண்றா. இந்த கரணம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். யோகம் கரணங்கள்லாம் ஞாபகம் வச்சுட்டு கஷ்டம். ஏன்னா ஒரே நாள்ல 3 கரணங்கள் கூட வரும் அந்த நாளியை பொறுத்து. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. பஞ்சாயத்தை பார்த்தா நட்சத்திரம் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இதை கூட, அதாவது யோகத்தை கூட காத்தால பார்க்கச்சே விஷ்கம்பம் சொன்னா சரி, அதுக்கு அடுத்தது பிரீத்தி. அந்த நட்சத்திரம் நோட்டு பண்ண மாதிரி யோகத்தை நோட்டு பண்ண முடியல. பண்ணா வந்துடும். ஆனா அதை யாரும் சந்தேகம் காமிக்கல. ஏன்னா பெரியவா என்ன சொல்லிட்டா,
ஸ்ரீவிஷ்ணு சுபயோக சுபகரண அப்படின்னு. இப்போ அமாவாசை அன்னைக்கு வந்து சுபயோக சுபகரணம் சொல்லலாமா? புண்ணியத்திதோ அப்படின்னு சொல்றா. அப்படின்னு சுபயோகம் சொல்லலாமா அப்படின்னு சொன்னா வந்து யோகத்தை சுபயோகம் சொல்றது உண்டு. அது வழக்கத்துல அப்படியே இருந்துச்சு. இந்த இதுல யோகங்கள் 27: விஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், பிரித்தி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், ஜாகாதம், ஹர்ஷனம், வஜ்ரம், சித்தி, கசிபாதம், வரியான், வரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமம், மாகேந்திரம், வைத்திரி 27. நட்சத்திரம் 21 இருக்கு. அந்த நட்சத்திரத்திலேயே சங்கல்பம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு சம்ஸ்கிருத விற்பத்தி இல்லாதனால அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், அது மாதிரி பரணி, அபபரணின்னு சொல்லணும். பரணிலாம் அபபரணி இதெல்லாம் இதுல ஆணி புத்தகங்கள்லாம் ஆணி புத்தகம் இருக்கு. சில பேர் அதாவது எம்.எஸ். ராஜகோபாலாச்சார் உத்தவர் புத்தகம்லாம் இருக்கு. அப்புறம் தமிழ் வாரங்கள் 7. இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரமானது சூரியோதயத்திலிருந்து தான் கணக்கு. சூரியோதயத்துக்கு முன்னாடி முதல் நாள் சொல்லணும் சங்கல்பத்தை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி திதிகள் 15. அந்த திதியில சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம். சுக்லபக்ஷன்றது என்ன அப்படின்னு சொன்னா, அமாவாசைக்கு முடிஞ்சு மறுநாள் ஆரம்பிக்கிறது, அதுல இருந்து சுக்லபக்ஷம். பௌர்ணமி வரையும் சுக்லபக்ஷம். பௌர்ணமியிலேருந்து மறுநாள் பிரதம ஆரம்பிக்கிறது, அது கிருஷ்ணபக்ஷம். அதுல இருந்து அமாவாசை கூட கிருஷ்ணபக்ஷம். அதனால அது பிரதம, திதியை, திதின்னு இந்த ஏகாதசி, அதோட ஏகாதசி நிர்ணயம் வேற ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் அப்பப்போ பெரியவாளை கேட்டுக்கணும். அதே மாதிரி சாந்தமான நீதிகள் இப்போ சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இதெல்லாம் கௌரவமான விஷயங்கள். சாந்திரமானம் சைத்திரம், வைசாகம், ஜேஷ்டம், ஆஷாடம், சாவணம், பாத்திரபதம், நாம தான் சித்திரன்னு சொல்றோம். ஆந்திராவெல்லாம் சைத்திரம்னு சொல்லுவான். அதே மாதிரி நம்ம விசாகம் வைசாகம் சொல்றோம், அவ வைசாகம் சொல்லுவான். ஆடி மாசம் சொல்லுவோம், அவ ஜேஷ்ட மாசம் சொல்லுவாள். ஆடி அவ ஆஷாடம் சொல்லுவாள். ஆவணி மாசத்துக்கு சாவண மாசம் சொல்லுவாள். அதனாலதான் ஆவணி ஆடத்துக்கெல்லாம் சாவண்யா புரோஷபத்யாமான்னு சொல்லுவாள், சாவணி. அப்புறம் புரட்டாசிக்கு பாத்திரபதம், ஐப்பசிக்கு ஆஸ்வயுகம், கார்த்திகைக்கு கார்த்திகா, அப்புறம் மார்கழிக்கு மார்கசீரிசம், தைக்கு புஷ்யம், மாசிக்கு மாக மாசம், பங்குனிக்கு பால்குண மாசம். இப்படி அவ சொல்லுவாள். ஆக சாந்திர மாசத்துல 12 மாசம், சௌர மாசத்துலயும் 12 மாசம். அதுக்கப்புறம் இப்ப இதுல சில உற்சவங்கள் சாந்திரமான ரீதியில பண்றோம், சில உற்சவங்கள் சௌரமான ரீதியில அனுப்பிக்கிறோம். எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப ரிஷப ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி இவைகளெல்லாம் சாந்திரமான ரீதியினால பங்குனி மாசத்துலயே வந்துடும், பங்குனி சுக்லபக்ஷ நவமியிலே வந்துடும். ஏன்னா அவளுக்கு அமாவாசை முடிஞ்ச உடனே பிரதமையில ஆரம்பிச்சு வருவது. அதே ஸ்ரீ ஜெயந்தி இவைகள் எல்லாம் ஆவணி ஆகட்டும், இவைகள்லாம் சௌரமான ரீதியில் இப்படி இவ்வளவு விஷயம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு. இவைகளெல்லாம் அதனால ஒவ்வொரு நாளைக்கு சங்கல்பம் போது திதி, நட்சத்திரம், வாரம், யோகம், கரணம் இவரோட, அதனாலதான் பஞ்சாங்கம் சொல்றது. 5 அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல மல மாசம்னு உண்டு, அதி மாசங்கள்னு உண்டு. அதி மாசம் அதாவது
சுப காரியங்கள்லாம் மலை மாதத்துல பண்ணக்கூடாது. அதாவது கல்யாணம், உபநயனாதிகள் இவைகள்லாம் பண்ணக்கூடாது. அதை தவிர ஆவணியாவட்டம் இவைகள் அந்த ரிக்வேதமா இருக்கட்டும், ரிக்வேதமா இருக்கட்டும், சாமவேதமா இருக்கட்டும், அந்தந்த தேவதைகள்லாம் நிதிரையில் இல்லாமல் இருக்கணும். தூங்கிட்டு இருக்கே பண்ணக்கூடாது. அதெல்லாம் பஞ்சாங்கத்துல முதல்ல சூரியோதயம் கணக்கு பார்க்கணும். அந்த சூரியோதயம் கணக்கு பார்க்கறதுக்கு பஞ்சாங்கத்துல இப்போ பாம்பு பஞ்சாங்கம் எடுத்தோம்னா அது தஞ்சாவூர் டைம் போட்டிருக்கான். ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தினுடைய பிரகாரம் சூரியோதயம். அந்த சூரியோதயமே இப்போ சென்னையில் இருக்கிற அசல் பஞ்சாங்கம் பிரகாரம் பண்ணனாக்க இப்போ இந்த கம்ப்யூட்டர் வசதி இருக்கு. இதுல பார்த்தாலே அன்னைக்கு சன்ரைஸ் டைம், சன் செட் டைம் எல்லாமே தெரியும் இல்லையா? அது பிரகாரம் பார்த்து பண்ணிக்கலாம். கொஞ்சமா பஞ்சாயத்துல வச்சு கொஞ்சமா பண்ண முடியாது. அந்தந்த தேசத்துல மாறதான் மாறும். இதனாலதான் பெரிய சர்ச்சை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது தை மாச தர்ப்பணம் எப்படி பண்றது அப்படின்ட்டு ஒரு பெரிய சர்ச்சை வந்தது. அந்த சர்ச்சை பிரகாரம் அப்பா மெட்ராஸ்ல இருந்தா அவர் ஒரு நாளைக்கு பண்ணுவார், உள்ள செங்கல்பட்டுல இருந்தா அவர் இன்னொரு நாள் பண்ணுவார். அப்படிலாம் இருந்தது. அதுக்கு 1008 சர்ச்சை இருந்தது. அதுக்கப்புறம் இந்த விஸ்வாவச வருஷத்துல 2 கிரகணங்கள் ஏற்படுது. 2 கிரகணங்கள்ல சூரிய கிரகணம், மொத்தம் 4 கிரகணம். சூரிய கிரகணம் 2, சந்திர கிரகணம் 2. ஆனா சந்திர கிரகணமானது இந்தியாவில் தெரியாதுன்னு சொல்லிட்டா. ஆக சந்திர கிரகணம் மட்டும்தான் இந்தியாவில் பெறும். அது ஆவணி மாதம் 22ஆம் தேதி, அது 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை சந்திரகிரகணம் நடக்கிறது. அதாவது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பம். அதாவது 7ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு 9:57 ஆரம்பம். அது 11:41 மணிக்கு மத்தியமம். அது 7ஆம் தேதி. விடுறது எப்படா அப்படின்னா மறுநாள் காத்தால 1:26. ஆக இப்போ தர்ப்பணம் எப்ப பண்றது அப்படின்னு சொன்னா, கிரகணங்கள் எப்போதுமே விடும்போதுதான் தர்ப்பணம் பண்ணணும். அது சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமா இருந்தாலும் விட ஆரம்பிக்கிட்டே பண்ணணும். பூர்ணமா விட்டாவது பண்ணக்கூடாது. பூர்ணமா விட்டாவது தீர்த்தம் விட்டு அப்புறம் மேல்கூடி காலி பார்க்கறதுல விடத்துக்கு முன்னாடி, அதான் விட ஆரம்பிக்கிட்டே அந்த தர்ப்பணத்தை பண்ணணும். இப்போ இதுல கிரகணம் மத்தியமம் அப்படின்னு 11:42 போட்டிருக்காங்க. இப்போ எப்போ விட ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாது. ஆனா முடிவு முதல் நாட்டு 1:26. அப்ப நாம 11:41 மேல தீர்த்தா மாடி நெத்திக்கிட்டு அந்த 1:26க்குள்ள தர்ப்பணத்தை பண்ணிடணும். 1:26னா 27 அப்படி அதெல்லாம் போகக்கூடாது. அதனால 1:20க்குள்ள தர்ப்பணத்தை பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி தீர்த்தா மாடி தர்ப்பணத்தை பண்ணணும். ஆக இது முதல் சந்திர கிரகணம். மாசி மாசம் 2வது சந்திர கிரகணம். அது கிரஸ்தோதய சந்திர கிரகணம். கிரஸ்தோதய சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்னா, பிடிச்சு அப்படியே உடச்சே நான் பார்க்க முடியாது. பிடிக்கிறத பார்க்கலாம், ஆனா உடறத பார்க்க முடியாது. இப்போ இதுல பிடிக்கிறத பார்க்க முடியாது. சந்திர கிரகணம் சந்திரன் எப்ப தெரியும்? சாயங்காலம் தான் தெரியும். அதனால ராத்திரி தான் தெரியும் சந்திரன். இப்போ இது இங்க பிடிக்கிறது எப்ப பிடிக்கிறதுன்னா, அன்னைக்கு 3ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு பிடிக்கிறது. அதாவது 3:20க்கு பிடிக்கிறது. இன்னைக்கு 3/3/2026, அதாவது மாசம் 19ஆம் தேதி. இங்கிலீஷ் தேதி 1926 3ஆம் தேதி, மார்ச் மாசம் 3ஆம் தேதி பகல் 3 மணிக்கு. அப்ப சந்திரனை பார்க்க முடியும், பிடிக்கிறது பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் மத்தியமம் 5:03 மத்தியமம்.
கிரகணம் எப்ப முடியுது அப்படின்னா 6:47. 6:47னாக்க நம்ம 6:47க்கு முன்னாடி தர்ப்பணம் பண்ணணும். அதனால 6 மணிக்கு தீர்த்தமாடி, அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு தீர்த்தமாடி சுத்தமா இருந்து அப்ப பண்ணனாக்க 6:47க்கு சந்திரனை பார்த்து தீர்த்தா பண்ணணும். ஆனா தர்ப்பணம் பண்ணும்போதும் சந்திரன் நமக்கு தெரியாது, குளிக்கச்சேன்னு சந்திரன் தெரியாது, தர்ப்பணம் பண்ணும்போது சந்திரன் தெரியாது. என்ன சந்திரன் நல்லா தெரியணும் அப்படின்னு சொன்னா 7 மணி ஆயிடும். அதுவும் பொழுது வேலை அதிகம், பகல் பொழுது அதிகமா இருக்கும். ஆனா குதிரை மதம், ஆமா, அதாவது பகல் பொழுது கல்ச்சர், ராத்திரி பொழுது அதிகம் இருந்தாலும் அது அஸ்தமனம் 6:40 உழவு இருக்கும். அதனால அப்பயே பாருங்க, அதுக்குள்ளேயே தர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கு சந்திரனை பார்த்து தீர்த்தா வரணும். இதுல எப்ப சாப்பிடலாம் எப்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, சூரியோதயம் அப்படின்னு சொன்னா 4 யாமத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. சந்திர கிரகம்னு சொன்னா 3 யாமத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் இது வித்தியாசம். அதாவது 4 யாமம் அப்படின்னு சொன்னா ஒரு யாமத்துக்கு 3 நாள், அதாவது 3 மணி கிடைக்கும். இப்ப முதல் கிரகணம் ராத்திரி 9 மணிக்கு முடியுது அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து 3 சாதம் கேட்டாங்க 6, அதுக்காக அதுல இருந்து இருந்தா 3, அதுக்கு முன்னாடி 12. ஆக 12 அந்த 12 மணில இருந்து 12 மணிக்குள்ள சாப்பிடணும். 12 மணிக்கு மேல சாப்பிடாது. அதாவது 12:57 முன்னாடி சாப்பிடணும், அதுக்கு மேல சாப்பிடாது. இதே ரெண்டாவது சந்திரகிரகணத்துக்கு வரும்போது அது என்னடா அப்படின்னு சொன்னா, அது 3:20 பிடிக்குது. அந்த 3:20க்கு மேல அது காத்திலேருந்து சாப்பிடாது. ஆனா 12 அது சாப்பிடுது. ஆனா இந்த பஞ்சாங்கெல்லாம் 9 மணிக்குள்ள சாப்பிட போட்டுருக்கான். அதனால அன்னைக்கு பகல்ல சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு மேலதான் தீர்த்தா மாறிட்டு அதுக்கப்புறம் தான் தள்ளி பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா 2 வருஷம். ஆக இந்த நட்சத்திரங்கள் தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷத்தை பரிகாரம் பண்ணணும். அதெல்லாம் பஞ்சாங்கத்துல அது தெரிஞ்சு வருது. அப்புறம் வார சூழலாம் தெரிஞ்சுக்கணும். பஞ்சாங்கத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு முகூர்த்தம் பார்த்ததுன்னா கூட நமக்கு ஒரு சாதாரண ஒரு காது குத்தல் இதெல்லாம் ஜென்ம நட்சத்திரங்கள் இதெல்லாம் நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தர் நம்பிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் அவகாசம் வேணும். சொல்லித்தர நல்ல விஷயங்கள் தெரிஞ்சா இருந்து அவர்கிட்ட கிடைக்கிறது. இந்த பஞ்சாங்கத்தை நிச்சயம் ஒரு வேலையாது நீங்க சங்கல்பம் பண்றாங்களோ இல்லையோ, நிச்சயம் அந்த ஒரு அன்னைக்கு பஞ்சாயத்தை எடுத்துட்டு இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன ஸ்திதி, இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா படிப்படியா அந்த பஞ்சாங்கத்துல உங்களுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட இந்த பஞ்சாங்கத்தினுடைய பலனால எல்லாருக்கும் சிவனுடைய அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரியுடைய அனுகிரகத்தினாலையும் அதாவது கேமரம் ஏற்பட்டு தனதான சமிருத்தி, ஆஸ்திகத்துல கூட்டம் ஓடும், ஆச்சாரிய பக்தி இதெல்லாம் பெருகி சப்தம் தான் சமிருத்தி உள்ளவர்களாக ஆச்சாரிய திருவிதியை கார்த்திகை ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசியான. அதுவும் இல்லாத இந்த விஸ்வாச வருஷத்துக்கு இன்னொரு ஏற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஐஷிகருடைய சப்ததி மகோத்சவம் நடக்கிறது.
அதனால இது ஒரு நமக்கு பெரிய சந்தோஷமான வருஷம். எல்லாரும் அந்த அழிவுடைய அனுகிறதுனால சகல சேவையும் அடையணும்.